ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்ச ஒரு கஸ்டமைஸ்டு கேக்கில் நான் செய்த அந்த ஃப்ளவர் பஞ்ச். ஆக்சுவலி இது வந்து நான் எடிபிள் ஆர்டிஃபிஷியலாக செய்தது தான். இது வந்து ஓனாக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமைஸ்டு ஆர்டர் கிடச்சிது. அந்த சேம் மாடல்லே வேணும், சேம் கலர்லேயே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து புதுசாக ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நியூ டிசைனாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து நமக்கு இந்த ஃப்ளவர் பஞ்ச் எங்கே வாங்க கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் நான் தேடி பார்த்தேன். ஸோ கிடைக்கிற மாதிரி இல்லை. அதனால ஓனாகவே அதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்படி நான் ஆர்டர் எடுத்தேன். சேம் மாடலே நான் செய்து தரேன் அப்படின்ட்டு நான் அந்த ஆர்டர் எடுத்தேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா பாட்டம் டயரில் டம்மியும் டாப் 2 டயரில் தான் கேக் வச்சு வெட்டிங் கேக் ரெடி பண்ணது. ஸோ அந்த கஸ்டமர் கொடுத்த அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் எல்லாமே நம்ம இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் உள்ள லீஃபாக தான் இருந்துச்சு. இப்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் லீஃப் தான் ஆர்டிஃபிஷியலாக எனக்கு வாங்குறதுக்கு கிடச்சிது. அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக உள்ள லீஃப் வந்து கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதை கட் பண்ணி அந்த அந்த கருவேப்பிலை சைஸில் உள்ள லீஃபாக வந்து ரெடி பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அதுமாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக வந்து கிடச்சிச்சு. ஸோ கஸ்டமர் என்ன கொடுத்துருந்தது ஒயிட் காம்பினேஷன், ஒயிட் ஃப்ளவரும் க்ரீன் லீஃபும் அந்த ஒரு காம்பினேஷனில் தான் அந்த கேக் வந்து அந்த ஃப்ளவர் பஞ்ச் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வச்சே வந்து செய்யலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ், ரோஸ் லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீவ்ஸை ஒரு லீஃபை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 எனக்கு தேவையான லீஃப் சைஸுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஒவ்வொரு லீஃபுமே ரெடி பண்ணி தென் அந்த லீஃபுக்கு ஸ்டெம் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சேம் அதே மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக உட்காந்து செய்தேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 1 year முன்னாடியே எனக்கு ஆர்டர் கிடச்ச கேக்கு. இப்போ தான் அது போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் கிடச்சிது. ஸோ அந்த ரோஸ் லீஃப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேவையான சைஸுக்கு சொன்னேன், அந்த கறிவேப்பிலை சைஸுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த லீஃப் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டெம் ஒயர்ஸ் வந்து தேவையான லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்தேன். அப்புறமா ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த லீஃபோட பேக்கில் அதை ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபும் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. இருந்தாலும் அதை சேம் கேக் மாடல் செய்யணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து பொறுமையாக உட்காந்து செய்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிரான்ச்சஸ் மாதிரி செய்து எடுத்தேன். அதாவது 5 லீவ்ஸ் வச்சு கொஞ்சம் பிரான்ச்சஸ், அப்புறம் வந்து 3 லீவ்ஸ் வச்சு கொஞ்சம் பிரான்ச்சஸ், அந்த மாதிரி தனித்தனியாக வந்து நான் செய்து எடுத்தேன். ஸோ அப்படி அந்த ஃபுல் செட்டுமே வந்து நான் செய்து எடுத்துட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பிரான்ச் செய்கிறதுக்கு ஃபுல் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு தெரியணும் பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து டின்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அதில் வச்சு எவ்வளோ லென்த்து தேவை அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணி எடுத்தேன். ஸோ லாஸ்ட்டாக செய்து வச்சுன்னு அந்த குட்டி குட்டி பிரான்ச் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய பிரான்ச்சாக கனெக்ட் பண்ணி எடுத்தேன்.
அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஸ்மால் ஃப்ளவர்ஸ், அப்புறமா வந்து ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கிடையாது. இது எல்லாத்தையும் வச்சு அந்த க்ரீன் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இடையிடையாக கொடுத்து டெக்கரேட் பண்ணி, அதாவது ஃபுல் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா அந்த கஸ்டமர் கொடுத்த அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சோட இடையிடையாக இந்த பிளெயினாக அந்த வேர் இருக்கிறது மாதிரியாக உள்ள, அதாவது ஜஸ்ட்டு அந்த ஸ்டெம் மட்டும் இருக்கிறது மாதிரியாக உள்ள அந்த ஒரு மாடலும் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் ரீக்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது சேம் இதே க்ரீன் கலர் இந்த ஸ்டெம் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேர்ள் பண்ணி அதை வந்து இடையிடையாக வந்து 3 or 5 அந்த மாதிரி சேம் பண்ணது மாதிரி அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பிரான்ச்சஸ் மாதிரி செய்து அதையும் இடையில வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ண அந்த ஸ்டெம் ஒயருக்கு எல்லாத்துக்குமே வந்து காப்பர் கலர் டஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க கொடுத்த அந்த பிக்சரில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அது லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் மாதிரி. ஸோ நான் அதுக்கு வந்து காப்பர் டஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணேன். அவ்வளோதான், கஸ்டமைஸ்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பிரான்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கஸ்டமைஸ்டு கேக் பார்த்தீங்கன்னா பாட்டம் டயர் வந்து நல்ல டார்க்கு அந்த எமரால்டு க்ரீன் அந்த கலரும், தென் மிடில் வந்து அதோட கொஞ்சம் லைட்டு, டாப் வந்து அதை விடவும் கொஞ்சம் லைட்டாக அந்த 2 ஒயிட் அண்டு க்ரீன் காம்பினேஷன் அந்த மாதிரி உள்ள ஒரு கலர்லேயே தான் வந்து மாடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதில் ஏர் ப்ரஷிங் தான் வந்து அந்த மெத்தட் நான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த கலர் டார்க் கலர்ஸ் கொடுக்குறதுக்கு. இந்த கேக்கோட ஃபுல் மேக்கிங் வீடியோ போடணும் அப்படின்னா அந்த ஒரு வீடியோ பார்த்தா அது அவ்வளோத்துக்கு இந்த ஒரு கேக்கில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக அந்த செய்த அந்த ஃப்ளவர் பிரான்ச் வந்து கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பிரான்ச் வந்து கேக்லேருந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெம் ஒயர்ஸ் அந்த யூ கிளிப் மாதிரியாக செய்து இடையிடையாக அதை வந்து கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணால் ஒரு டவுட் வரலாம், இந்த மாதிரி நம்ம கேக்குக்கு இடையிலலாம் கனெக்ட் பண்ணும்போது கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது கேக்கில் எதுவும் இருக்காதா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் வராது, ஏன்னா அந்த பிரான்ச் வந்து ரிமூவ் பண்ணும்போதே அதுக்கு கூடவே அந்த கிளிப்ஸ் அதெல்லாமே வந்து இலகி வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக கேக் மேலே ஜஸ்ட் மேரிட் அப்படிங்கிற ஒரு வெட்டிங் கேக் டாப்பரும் வச்சு கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் போடுறத விட கொஞ்சம் புதுசாக ஒரு நியூ டெக்னிக் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.